வணக்கம். சோமு டூர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய திருவதிகை எனும் ஊரில் அமைந்திருக்கக்கூடியது தாங்க இந்த வீராட்டீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலோடைய வரலாறு பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சோமு டூர்ஸ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வீராட்டீஸ்வரர்னா என்ன, ஏன் வீராட்டினான்னு சொல்கிறாங்க என்பது நம்ம தெரிஞ்சுப்போம். சிவபெருமான் தன்னுடைய வீர திருவிளையாடல்கள் புரிந்த தலங்களை தாங்க இந்த வீராட்டினன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஸ்தலங்கள் உள்ளாங்க. அதை அட்ட வீராணம் சொல்லுவாங்க, அட்ட வீராட்டனம் சொல்லுவாங்க அதோடய பேர். அந்த 8 தலங்களில் ஒன்று தாங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருவதிகை ஸ்தலமும் ஒன்றுங்க. திரிபுர சம்ஹாரம் நடைபெற்ற இடம் தாங்க நம்ம பார்த்துட்ருக்க திருவதிகை வீராட்டீஸ்வரர் திருக்கோயில். இங்கே பார்த்திங்கன்னா 3 அசுரர்கள்லாம் செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா முறையே பார்த்திங்கன்னா பொன் மற்றும் வெள்ளி இரும்பு ஆகிய 3 இதுக்குள்ள 3 கோட்டை அமைக்கிறாங்க. இந்த 3 கோட்டைகளை கட்டிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 3 கோட்டைகளும் பார்த்திங்கன்னா விமானம் போல் நினைத்திடங்களுக்கு சில வசதியாக அதில் சிறகுகளும் இருக்குதுங்க. இந்த முப்புறங்களை வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அசுரர்கள் பார்த்திங்கன்னா தேவர்களை மிகவும் துன்புறுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அசுரர்களை தொலை தாங்க முடியாமல் சிவபெருமானன் சென்று முறையிடுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா, இந்த 3 அசுரர்களை அழிக்க வேண்டி என்ன செய்கிறாருன்னா பூமியை தேராக்குறாருங்க. பூமியை தேராக்கியும் 4 வேதங்களை குதிரைகளாக மாற்றுறாரு. பிரம்மாவை தேர் ஓட்டி தான் சாரதி ஆக்குறாரு. சூரியன் சந்திரங்களை சக்கரங்களாக மாற்றுறாரு. மற்ற எல்லா உலக படைப்புகளையும் என்ன சொல்கிறாருன்னா போர் புரிவதற்காக அவர் கூடையை கூட்டு போகிறாருங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த உறுப்புகளாக என்ன நினைக்கிறேன்னா, ஆஹா முப்புறங்களை அழிக்க முப்புறங்களையும் சிவபெருமான் வெல்லப் போகிறார், அவர் வெல்வதற்கு நாம் தான் காரணம், நாம் இல்லாமல் அவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு கர்வம் கொள்ளுதுங்க. அந்த கர்வத்தினுடைய வெளிப்பாடால் ஒவ்வொரு உறுப்புகள் நினைக்கிறத சிவபெருமான் புரிஞ்சுக்கிறாரு. சிவபெருமான் நேரடியாக போயிட்டு அந்த 3 அசுரர்களையும் பார்த்த உடனே என்ன செய்கிறாருன்னா சிரிக்கிறாருங்க. அவர் சிரிக்கிற சிரிப்பை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அந்த சிரிப்புடைய அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த 3 அசுரர்களும் அப்படியே ஒரு மிகப்பெரிய தீப்பழம் எரிஞ்சு பொடி பொடியாக நொசுங்கி போயிடுறாங்க. தன்னுடைய புன்னகையிலே அந்த 3 அசுரர்களை அழித்த இடம் தாங்க அந்த திருவதிகை என்பது. இதன் மூலம் என்ன செய்கிறாருன்னா அந்த தேவர்களுக்கு இவர் கூட வந்தவர்களுடைய கர்வமும் அழிஞ்சு போச்சு, அந்த அசுரர்களையும் அழிச்சிருக்காரு சிவபெருமான். இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி தாங்க திரிபுர சம்ஹாரம்னு சொல்லி பேர். அது நடந்த இடம் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த திருவதிகை சிவபெருமானோட கோயில். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனுடைய மருமகனால் கட்டப்பட்ட கோயில் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆலயமாகவும் திகழ்ந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சூளக்கிணறுன்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அப்பர் போன்றவர்களால் பெரிய பாடல் படுத்தலைங்க. இங்கே திருநாவுக்கரசருக்கும் இந்த ஆலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அது பற்றி நம்மக்கிட்ட இங்கே பண்ருட்டியில் வசிக்கக்கூடிய ஐயா சிவபக்தர் அவர்கள் நம்ம சோமு டூர்ஸ் யூடியூப் சேனலுக்காக நேரடியாக பேசியிருக்காரு. அந்த காட்சி பதிவு இதோ. ராஜராஜ 7ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் மருமகன் புலிகேசிவர்மன் கட்டப்பட்ட கோயில். மருமகன் புலிகேசிவர்மன் அவனுடைய இந்த நிலத்துக்கு 3000 ஏக்கர் 30,000 ஏக்கர் இருக்குது சொந்தமாக. இது நாளடைவில் அவங்கவுங்க இடத்துல எப்படி எல்லாமே போயிட்டாங்க. அதனால் அது வழியாக வந்த திரு அப்பர் சுவாமிகள் திலகை தாயாருக்கு திருத்தொட்டு செய்கிறார். அப்பர் சுவாமிகள் என்ன, அவங்க சமண மதத்தை சேர்ந்தார். சமண மதத்தை சேர்ந்தவுடனே திலகை தாயார் அவங்க அக்கா, அவங்க திருவாமூரில் பிறந்தாங்க. 2 பேரும் திருவாமூர் இன்னும் தளத்தில் பிறந்தாங்க. அங்கேருந்து அவங்க சிறு வயதிலே விதவை ஆகிட்டாங்க. விதவையான உடனே இங்கே திருத்தொண்டு செய்யறதுக்கு ஆரம்பித்தாங்க. இவர் திருநாவுக்கர் சுவாமிகள், அவர் அப்பர் அடிகளார், அவர் திருப்பாப்புலியரில் அது மந்திரியாக ஆகிட்டார்.
சமண மதத்தில் சேர்ந்து மந்திரியாக இருந்தார். மந்திரியாக பார்த்து தம்பி இதேமாரி போயிட்டானே, இதனால் என்ன செய்யறதுன்னு இறைவனை வேண்டுறாங்க. இறைவனை வேண்டவொடனே பசு பொறிமாறுன்னு இறைவன் இங்கே இது சூழநோய் கொடுத்தாரு. சூழநோய் கொடுத்தவொடனே அவன் ராஜா எவ்வளோ வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்த்தா முடியல. அப்போ தான் இவர் உணர்த்துறாரு கடவுளை, பகவான் எங்கள் அக்கா கிட்ட நான் போய் வரேன்னு சொல்லி போகிறாரு. வராரு வர அந்த ராஜ மரியாதையோடு இங்கே கொண்டாந்து விடுறாங்க. தம்பியை பார்த்தோன்னே ஆனந்தமாக இருக்குது. ஆனந்த பருவத்தில் தம்பி எங்கேப்பா வந்தோன்னே எனக்கு உடல்நிலை சரியில்லை, இது பதிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, வயிற்று வலின்னு சொன்னேன். அப்போ பெருமானார் திருநீரை கொடுத்து தம்பி வீரட்டான துறை அம்மானே, இது இவர் பெரிய நாயகி, அம்மாவுக்கு மங்களாம்பிகை பெரிய நாயகின் பேர், ஐயாவுக்கு அஷ்ட வீரட்டானத்தில் இது மூணாவது வீரட்டானம். ஆண் கண்மம் மாயை ஆணவம் கண்மை மாயை என்று 3 இதை அழித்த இடம் இது. முப்புராதிகளை எரித்த இடம். அதனால் இவர் முப்புராதிகளை எரித்தனா ஆணவம் இந்த கோயிலுக்கு வந்தாலே ஆணவம் கண்மம் மாயன்னு நோய் வயிற்று வலி வந்தவங்கெல்லாம் இங்கே வந்தாக்கா வயிற்று வலி தீர்ந்துவிடும். அந்தமாரி ஒரு திருநீர் கூட்டவுடனே அவருக்கு வயிற்று வலி நீங்கிச்சு. நீங்கின உடனே இங்கே தான் முதல் பதிகமே பாடினார் திருநாவுக்கர் சுவாமிகளே. குற்றாயின வாரி விளக்கங்களில் கொடுமை பல செய்ததுன்னு நான் அறியை நெற்றாய் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானேன்னு பதிகம் பாடுறாரு. அப்போ அந்த வயிற்று வலி எப்படி இருக்குதுன்னா அவர் சொல்கிறாரு, குடரோடு துடக்கி முடக்கியிட அந்த வயிற்று வலி இந்த துணியை போட்டு முறுக்கனா எப்படி இருக்குமோ அதை போல் இருக்குது. நெஞ்சாகி உந்தன் நலிவதனே நனகாமத்துறை கறந்து முடி அஞ்சேல் உமை நீரதிகை கெடில வீரட்டான துறைன்னு 10 பதிகம் பாடுறாரு. இங்கே பதிகம் பாடிட்டு தான் அவருக்கு சூழநோய் தீர்த்து இந்த தளத்தில் வந்து இந்த கிணறு தான் சூழநோய் தீர்த்த இடம். இந்த தளத்தில் வந்து இந்த சூழநோய் இப்பயும் வயிற்று வலி இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த சூழநோய் தீர்த்த தண்ணியை குடித்தாக்கா வயிற்று வலி நீக்கிறோம். எப்பேற்பட்ட வைத்தியம் ஆப்ரேஷன் போய் வயிற்று வலி தீராத இங்கே வந்து மறுபடியும் போய் வா, ஒரு வாரம் சின்ன வந்து வான்னு சொல்லி இங்கே திருவதி வீரட்டேஸ்வர் சொல்லி இந்த தண்ணியை ஒரு மாதம் குடித்தாங்க. குடித்த உடனே அந்த வயிற்று வலி நீராது. இது உண்மை. இந்த வயிற்று வலி போக்கக்கூடிய இந்த தன்மை இது வீரட்டேஸ்வரருக்கு கொண்டு. ஏன்னா அப்பரடிகளால் இங்கே உழவார பயிற்சி செய்த இடம். உழவார பணி இங்கே வந்து அப்பரடிகள் சோளம் இது வச்சிருப்பார் அந்த பில் செதுக்கி. அதனால் இங்கே உழவார பணி செய்தனால சுந்தரர் பெருமான் வந்து ஐயா இவர் கைப்பட்ட இடம் நான் கால் பதிக்கக்கூடாது. அதே திருநாவலூர் வந்து இது கோட்டாம்பாக்கம் போய் அங்கே போய் படுத்தனால அங்கே திருவடி தீட்சை கொடுத்தாரு பெருமானார். அப்படியே அவர் போயிட்டார். அது ஒரு பக்கம். இவர் வந்து இங்கே பதிகம் பாடி அதுக்கு இதெல்லாம் பண்ணார். பாதனை உடனே இவர் மறுபடியும் நீ ஊராக வர வேண்டும் திருநாவுக்கரசுனா. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஊராக போய் பாடல் பெற்று எல்லா ஸ்தலங்களையும் போய் திருநாவுக்கரசு சுவாமிகள் இமயமலைக்கு போய் அங்கே போய் கைலாயம் போய் திருப்புகலர் போய் அது பண்ணாருங்க. இது அப்பேற்பட்ட ஸ்தலம், ரொம்ப அற்புதமான ஸ்தலம். எல்லாரும் இறையர்கள் பெறவணும். முப்புராதிகள் அழித்தாலும் ஒரு மனுஷன் இங்கே வந்தாலே ஒரு மனசுக்கு ஆணவம் கண்மம் இது ஒழிந்துடும். அந்த இது 30 தேவர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஒரு இதில் இது வந்து ஞானசம்பந்தர் பாடினது, அருணகிரி வந்து பாடினார், ராமலிங்க ஐயா வந்து பாடினார், திருநாவுக்கரசு பாடினார். 3 போற்றப்பட்டது, 4 பாடல் பெற்ற ஸ்தலம். 3 போற்றது, 4 பாடல் பெற்ற ஸ்தலம். இது அருமையான ஸ்தலம். இப்பொழுதுமே நம்ம நெஞ்சம் உமைக்கை இடமாக வைத்தேன் நனியாமை கறந்து உடம்பு முடின்னு இதை எப்பொழுதும் உன்னை மறக்க மாட்டேன்னு அதுக்கப்புறம் தான் இங்கே சத்தியம் செய்து அதை போனார். எல்லா இறைவர்களும் பெருக, எல்லா நிலமும் பெருகுன்னு இந்த 30 காணியில் 300 காணிகள் யாரும் இன்னும் மீட்க முடியல கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு உண்டான சொத்தை மீட்டாக்கா ரொம்ப நல்லது. இப்போ மீட்டுன்னு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அபரிமிதமான சொத்துக்கள் இருக்குது அந்த காலத்திலே. இதுக்கு சான்றது இங்கே ராஜராஜ சோழன் இங்கே கல்வெட்டு இருக்குதுங்கய்யா. அந்த கல்வெட்டில் நீங்கள் கூட ரெக்கார்ட் பண்ணலாம். 3000 அடி நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கல்வெட்டில் பழங்காலத்தில் இந்த ராஜராஜ சோழன் மரிபவன் புலிகேசிவரன் கட்டி அந்த கல்வெட்டில் இருக்குது அந்த இது. அதனால் இந்த வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஓம் என்ற வடிவிலே இருக்கும். இந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஓம் என்ற கார வடிவிலே அமைந்திருக்கிற ஸ்தலம். கற்பவரிட்டம் சொரகுன்றை, மஞ்சள் சொரகுன்றை இப்போ நந்தனார் பாடி பெற்றது. அவர் வந்து ஞானசம்பந்தர் ஒரு பாடு பாடினார். என்ன தெரியுங்களா? குண்டை குறப்பூதம் குழும அலைநேந்தி கெண்டை பிறத்தெண்ணீர் கெடில வடபக்கம் வண்டு மறுபாட வளர்வன் விரிகுன்றை விண்ட தொடையாளன் ஆடு வீரட்டானத்திலிருந்து ஞானசம்பந்தர் இந்த பெருமானார் நடராஜ பெருமானை பண்ணார். ஒரு ரெக்கார்டு, அதாவது 10 7 10
பக்கத்தில் இந்த வீடு கிழக்கு மேற்காலை ஒரு வீடு மேற்காலை ஒரு வீடு இப்படி இருக்கும் போல். அதனால் அவர் குண்டை குடப்பூதம் குடுமன் அலநேந்தி கெண்டை பிற தென்னீர் கெடில வடபக்கமாக இந்த வடபக்கத்தில் கெடில நதி ஓடுது. அதை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி எழுதுகிறாரு. கெடில வடபக்கம் வண்டுகள் அதுக்கு முன்னாடி ரீங்காரம் பண்ணி இந்த கொன்றை மலர்கள்லாம் தேஞ்சி தேன் சூறும் அந்த மலர்கள் இங்கே அது கொன்றை மரங்கள் இருக்குது. அதனால் இங்கே கொன்றை மரம் கொண்டை குடப்பூதும் குழுமலந்தி கெண்டை பிற தென்னீர் கெடில வடபக்கம் வண்டு மருள்பாட வளர்மன் விரி கொன்றை வெண்ட தொடையாளன் ஆடும் விரட்டானே சொல்லி அந்த தொடையை பார்த்த அழகு. அவர் தான் திருநாவுக்கரசு சுவாமிகளை பாடினாருங்களே. குனித்த புருவமும் கொவ்வை சுவாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மெய்நீல் பால் வெந்நீரும் இனித்த முடைய இழுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறையும் வேண்டுவது இந்த மாநிலத்தை என்ற மாதிரி அந்த குனித்த புறவும் பனித்த சடையும் பவழம்போல் பனித்த சடையும் அதாவது பனித்த சிலையிலே கங்கை வைத்த சங்கரா போற்றி கோலப்பங்கரா அல்குட் செவ்வாய் வெண்ணகை கரியவாள் கண் மங்கை ஓர் பங்கா போற்றின் மாணிக்க வாசர் பாடினார். அதுபோல் இங்கே ராமலிங்க சாமி வடலூர் சிதம்பரம் உத்தரையான சிதம்பரம் ராமலிங்க ஐயா சாமி பெரிய நாயகி பாடுகிறாரு. ஐயாவையும் பற்றி பாடுகிறாரு. ஆனால் குறிப்பாக பெரிய நாயகி தான் பாரு. உரிய நாயகி உங்கள் இயக்கமும் துரிய நாயகி தூய வீரற்றுக்கே பெரிய நாயகி பேரொருள் நாயகி பெரிய நாயகி பெற்றியை பேசுவோம். உலகம் தழைக்க உயிர் தழைக்க உணர்வு தழைக்க ஒளி தழைக்க உருவம் தழைக்க பசுங்கொடியை உள்ளத்தினை தெல்லமுதியை திலகம் தரித்த நுதக்கரும்பே செல்வத்திரிவே கலைக்குருவே சிறக்கும் மலைப்பெண்மணியே மாதேவி இச்சை ஞானமுடு வழகம் தழைக்கும் கிரிய இன்பம் வழங்கும் ஆதி பறையன்ன வயங்கும் ஒரு பேரருளே என் மதியை விளக்கும் மணி விளக்கே அழகம் தழைக்கும் திருவதிகை ஐயர் விரும்பும் மெய்யுறவே அரிய பெரிய நாயகியை பெண்ணரசியை என ஆண்டோர்களே பாண்டர். தன்னேரறியா பறவையில் சத்தாம் சுத்த அனுபவத்தை சார்ந்து நின்ற பெரியவர்க்கும் தாயை எமக்கு தனித்தாயே மின்னே இடைப்பிடியை விளங்கும் இதய மலரமே வேதம் புகழும் பசுங்கிளியை விமல குயிலே இளமையிலே பொன்னே எல்லாமல்ல திரிபுரையே பறையே பூரணமே புனிதமான புண்ணியமே பொற்பே கற்பகப்புவே அன்னே முன்னே தமர்ந்த அதிகை அருட்சவையே அரிய பெரிய நாயகி பெண்ணரசே என்னை ஆண்டோர்களேன்னு பண்ணுறார். என்னை ஆண்டோர்களே என்ன ஜோதி கடவுட் பெருமணியே துணை கண்மணியே பெண்மணியே துரியம் கடந்த பரவெளியில் துளங்கும் போன சுகவடிவே நிதிக்கருணை தனிக்கடலே நிமலநெறியே மறைநிலையே ஞான பெருநிதியே நிவிடானந்த நிலநிறைவே ஓதித்தவர்தம் உளத்துணர்வே உணர்வுக்குணர்வே பரநாத ஒளியே ஒளிக்குள் ஒளியாகி ஓங்கும் ஒளியாம் உமையவளே ஆதிபறையே பரம்பரையே அதிகை விரும்பும் அருமருந்தே அரிய பெரிய நாயகி பெண்ணரசே என ஆண்டோரினே அருமருந்தாகவும் அமிர்தமாகவும் இருந்தவள் அமிர்தாம்பிகன் மங்களாம்பிகன் பேர் அம்மருக்கு. அம்மா அப்படியே ராஜயோகம் மங்களாம்பிகை மாதிரி 5 அடி உயரம் அப்படியே தத்துருவமாக அழகு. ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுகு எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமாக இருக்கும் அந்த அம்மா. இன்று பூரா அதனுடைய அழகை பார்த்துருக்கலாம். அதுவே பெரிய நாயகின் பேர் திரிபுர சுந்தரின் பேர் திரிபுர சுந்தரி பெரிய நாயகி மங்களாம்பிகன் பேர் அம்மாவுக்கு கோடி நமஸ்காரம். ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம். இதுதாங்க சூழநோய் தீர்த்த கிணறு. இந்த கிணத்துல உள்ள நீரை குடித்து தான் அந்த சூழநோயை தீர்ந்து தான் இந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்குங்க. இந்த கிணறு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. நம்ம அடுத்து சொன்னோம் இல்லைங்களா, அந்த 3 அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தேரில் வந்தார். அந்த சிரித்த முகத்தில் அந்த 3 அசுரர்கள் அழிந்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதற்கான காட்சி இங்கே தத்ரூபமாக ஒரு மண்டபத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் மிகவும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இப்படி ஒரு காட்சி வேறு எங்கேயா இருக்குமான்னு தெரியல. அதை பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த 3 அசுரர்களை பார்க்குறீங்க. அப்புறம் சிவபெருமான் தேரில் வர்றாரு, பிரம்மா தேரை ஓட்டுறாரு. அங்கே பாருங்கள், இந்த காட்சி தாங்க அது. இந்த கோயிலுடைய நீங்கள் உள்ளே போகிறப்ப முதல் மண்டபத்திலே இந்த காட்சி, அதாவது வெளிப்பக்கம் போனால் தெரியாது. கோயிலுக்கு உள்ள கொடிமரத்துலேருந்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, கோபுரத்து பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் அற்புதமான இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் உரிய தாவரங்கள் என்ன, எந்தெந்த திசையில் எந்தெந்த தாவரங்கள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் நட்சத்திரத்தை உரிய மரங்கள் பார்க்குறீங்க, நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்கள், ராசிக்கு உரிய மரங்கள், இங்கே திசைக்கு உரிய எந்தெந்த திசையில் எந்தெந்த தாவரங்கள் எந்தெந்த மரங்களை வைக்கணும், இது போன்ற ஒரு காட்சி இருக்குது. ராசிக்குரிய மரங்களை பார்க்குறீங்க. இது போல் பார்த்திங்கன்னா அந்த ராசிகள், நட்சத்திரம், திசைகள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த கோயிலில் ஒரு ஆன்மீகத்தரு உள்ள ஒரு மிகப்பெரிய இதை பார்க்குறீங்க இப்போ கூட. அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு பல்வேறு காட்சிகள் இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு இதாக அமைச்சிருக்காங்க உள்ள. இந்த காட்சி நீங்கள் கோயிலுக்கு உள்ளே என்ட்ராகும், இந்த ராஜகோபுரத்தை உள்ளே நீங்கள் என்ட்ரான உடனே நீங்கள் பார்க்கலாம்.